லுக், see, watch. இது மூணுமே வந்து ரொம்ப சிமிலரான ஒரு மீனிங் தான். ஆனால் இது மூணுக்குமே வந்து வேறு வேறு ஒரு கான்டெக்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ணோம். இன்னைக்கு அதுதான் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் ஸ்னேஹா. வெல்கம் டு Capshine. Capshine is a revolutionary learn together English fluency program. Capshine ஓட இங்கிலீஷ் கற்றுக்கிறது is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay, so first வந்து look. Lookனா என்ன? To look at something for a reason with an intention. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் லுக் அப்படின்னு சொல்ல போது ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை வந்து ரொம்ப ஒரு அது பார்க்கணுன்னு அந்த ஒரு ஃபீலிங்கோடு தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ தான் நம்ம வந்து லுக் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், look at the pictures I took on a holiday. ஸோ உங்களுக்கு இங்கே வந்து ஒரு இன்டென்ஷன் இருக்குது, அவங்க ஹாலிடே ஃபோட்டோஸ் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ you're looking at it. நீங்கள் வந்து ஒரு இன்டென்ஷனோட ரொம்ப லாஸ்டாக எங்கேயோ மைண்ட் இருந்து அப்படி பார்க்கல, நீங்கள் வந்து ஒரு பர்பஸோட ஒரு ரீசனோட நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்று உங்களுக்கு அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஆர் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன புரியுதுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, ஒரு இன்டென்ஷன் இருக்கும் இல்லையா, அது பார்க்கணும் அப்படின்னு, அதுக்காக நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து look யூஸ் பண்ணோம். Okay, another example, he took a look at the newspaper in the morning. ஸோ நம்ம வந்து he took a look at the newspaperனா நியூஸ்பேப்பரை வந்து பார்க்கறது. ஸோ நம்ம நியூஸ் படிக்கிறது வந்து நியூஸ் பேப்பர் எதுக்காக எடுப்போம்? நியூஸ் படிக்கிறதுக்கு. நியூஸ் படிக்க போது நம்ம என்ன யோசிப்போம், என்னெல்லாம் நடந்திருக்கு, ஆர் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு நியூஸ் வந்து என்ன சொல்கிறது, அது அதோட அப்டேட் என்ன அப்படின்றதுக்காக கூட we can see the newspaper, right? So we look at the newspaper, we look for a reason. See நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம்? To see something that comes into our sight that we weren't looking for, something that you do naturally. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து அதை வந்து தேடலை, அதுக்காக நம்ம வந்து பார்க்கல, நம்ம பார்த்துட்டு இருக்க போது அந்த விஷயம் ஒன்று நடந்திருக்கு, அதை நம்ம வந்து பார்க்குறோம். ஜென்ரலாக ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் நம்மளோட சைட்டில், அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிற போது கிராஸ் ஆகிற ஒரு விஷயம் வந்து ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு இன்டென்ஷன் இல்லை, ஒரு ரீசன் கிடையாது, அது இருந்தது நம்ம பார்த்தோம், அவ்வளோதான். தெர் இஸ் நோ பிக் ரீசன் பிஹைண்ட் இட். அப்போ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், we can see a ship in the distance. ஸோ நமக்கு நின்றுட்டு இருக்க போது அங்கே வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வந்து ஒரு ஷிப் தெரியாது. ஸோ we are just seeing that. ஓகே, இட் வாஸ் கிரேட் டு see you லாஸ்ட் நைட். ஸோ நான் வந்து நேற்றுக்கு வெளியில் போயிருக்கேன், அப்போது வந்து ஐ saw this person. ஸோ அந்த பர்சன் வந்து நான் என்ன சொல்கிறது, ஐ ஜஸ்ட் ஹேப்பன் டு see them. லைக் அங்கே போன போது அவங்களும் இருந்தாங்க, நான் அவங்கள பார்த்தேன், அவ்வளோதான். நான் அவங்களுக்காக தேடலை, அவங்களையே பார்த்துட்ருக்கல. ஸோ ஐ ஜஸ்ட் saw them. ஸோ இட் வாஸ் குட் டு see you லாஸ்ட் நைட். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு Capshine 30 day ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்கிறேன். உங்கள் இங்கிலீஷ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஃப்ளூவெண்ட்டாக நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறதுக்கு இது இட்ஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைவ் கிளாஸஸ்லேருந்து, மைக்ரோ லெசன்ஸ்லேருந்து, டெய்லி மைக்ரோ லெசன்ஸ்லேருந்து, பர்சனல் கோச் வில் கிவ் யூ கஸ்டமைஸ் ஃபீட்பேக். நீங்கள் எங்கே வந்து கரெக்டாக வந்து உங்கள் ட்ராக் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க, இங்கிலீஷ் நீங்கள் வந்து எவ்வளோ நல்லா டெவலப் பண்ணியிருக்கீங்க, எங்கெல்லாம் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா உங்களுக்கு மந்த்லி ட்ராக்கரும் இருக்குது, நிறைய ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு குரூப்பாக நீங்கள் கலந்து ஒருத்தரோட பேசி நீங்கள் வந்து இங்கிலீஷ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் a கிரேட் பிளாட்ஃபார்ம். இந்த Capshine 30 day ஃப்ரீ ட்ரையல் நான் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி பண்ணணும், இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன், பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்ச் ஓட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டு லுக் அட் சம்திங் கேர்ஃபுல்லி, usually at something which is moving and also something that you look at for a period of time. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு இன்டென்ஷனோட தான் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு இருக்கலாம். ஓகேயா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், she stopped to watch the sunset. ஸோ போயிட்டே இருக்க போது ஒரு சன்செட் வருது. நம்ம நிறைய பேர் இது பண்ணுவோம் இல்லையா, லைக் மேபி சில பேர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, வண்டியெல்லாம் சைடில் வச்சுட்டு ஒரு நல்ல சீனிக்கான ஒரு சன்செட் இருந்ததுன்னா அது வந்து போய் நிறுத்திட்டு போய் பார்ப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு சன்செட் நடக்கும் இல்லையா, ஸோ அது ஃபுல்லாக அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு பார்க்குறது வந்து வாட்ச். ஸோ she watched or she stopped to watch.
they watched a movie yesterday. again ஒரு மூவி வந்து ஒரு 2 hours 1.5 hours 3 hours அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு இருக்குது. அது வந்து நம்ம பார்க்கணுன்றது ஒரு இன்டென்ட்டோடு தான் பார்க்குறோம், ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு பார்க்குறோம். அண்ட் இட்ஸ் ஆல்சோ மூவிங். ஸோ வி சே வாட்ச். ஓகே, லெட்ஸ் ட்ரை திஸ் குவிஸ். ஸோ லுக், see, watch. லுக் வந்து ஒரு இன்டென்ஷனோடு நம்ம பார்க்குறோம். see வந்து ஜென்ரலாக பார்க்குறோம், அது வந்து ஒரு இன்டென்ஷனோ ஒரு ரீசனோ இல்லை, நம்ம இருக்கிற இடத்துல இருக்க அந்த விஷயம். ஸோ we are just seeing it, we just happen to see it, அவ்வளோதான். வாட்ச் இஸ் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு மூவிங் விஷயத்தை பார்க்குறது வந்து வாட்ச். ஓகே, ஸோ கீப் தட் மைண்ட் அண்ட் லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை திஸ் குவிஸ். கிளாரா பிளாங்க் த சன் கம்மிங் இன் த்ரூ த விண்டோ. ஸோ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வந்து வி செட் ஷீ ஸ்டாப் டு வாட்ச் த சன்செட். அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு இன்டென்ட்டோட, அதாவது அவங்களுக்கு இந்த விஷயம் வேணும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி பார்த்த ஒரு விஷயத்த நம்ம வந்து வாட்ச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து கிளாரா dash the sun coming in through the window வந்து அவங்க she just happened to see it, so we say sees. okay, உங்களுக்கு difference புரியுது I'm hoping. okay, so Clara dashed towards the window to know if it is morning yet. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஷீ இஸ் லுக்கிங் அட் இட் வித் அன் இன்டென்ட். இது மார்னிங் ஆயிடுச்சா அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காக ஷீ இஸ் ட்ரைங் டு லுக் அட் சம்திங். ஸோ ஷீ லுக்ஸ் towards the window to know if it is morning yet. Clara dashed the sun come up in the morning. So இந்த இடத்துல she watches. So she is watching the sun come up. So that is as simply put. I hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Capshine 30-day ஃப்ரீ ட்ரையல் வந்து capshine.com நீங்கள் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கிலீஷை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.